தங்கம் தங்கம் என்னாச்சு? என்ன உத்தரான்னு சொல்ற? தேன்மொழி தேன்மொழி என்னம்மா தங்கம் என்னாச்சு? தேன்மொழி வா தண்ணி எடு டம்ளர்ல ஊத்து. என்னம்மா என்னாச்சு? என்னங்க மாமா என்னாச்சு? அத்தை முதல்ல தண்ணி குடிங்க. தங்கம் ஏதாவது கனவு கண்டியா? கனவு தாங்க, ஆனா அது கனவா தெரியலங்க. என்ன சொல்ற? அவங்க வீட்டுல நம்ம உத்தராவை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. துவைக்க துணி எடுத்துக்கிட்டு மாடிப்படியில இறக்கும் போது நம்ம உத்தரா அம்மான்னு அலறிக்கிட்டு கீழே விழுந்து உருள்றாங்க. உத்தராக்கு எங்க அடிபட்டுச்சோ, எப்படி இருக்காளோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையேங்க. எங்க எங்க எனக்கு இப்பவே என் பொண்ண பாக்கணுங்க. தங்கம் உன் அழுகை கொஞ்சம் நிறுத்துறியா? நீ கண்டது ஒரு கனவு, அத முதல்ல புரிஞ்சுக்க. புரியுதுங்க, ஆனா என் பொண்ணுக்கு அங்க ஏதோ ஆபத்து இருக்குங்க. அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. தங்கம் கனவுங்கிறது அடி மனசுல தங்கி இருக்கிற நினைவுகள். நீ வாய் விட்டு சொல்லலனாலும் 24 மணி நேரமும் உன் பொண்ணை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க. அங்க அவ என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு உள்ளுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்க. அதான் இப்படி உனக்கு கனவா வந்திருக்கு. சரிங்க, அது அது ஒரு நல்ல கனவா வந்திருக்கலாம் இல்லைங்க. இப்படி கெட்ட கனவா வரணும்? அத்தை உத்தரா நல்லபடியா வேற இடத்துல வாழ போயிருந்தான்னா நல்ல கனவா வந்திருக்கும். அவன் நம்ம மேல கோச்சுக்கிட்டு அந்த நாகவல்லி வீட்டுக்குள்ள போயிருக்கா. அந்த நாகவல்லினாலே உங்களுக்கு பயம், அதனாலதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அத்தை உத்தரா நல்லாதான் இருப்பா. இந்த பாருமா, இப்ப எதுக்காக அவளை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த பாரு தங்கம், உத்தராவை பத்தி பேசுறதை இதோட நிறுத்திக்க. அவளை மறந்துடு. எப்படிங்க? என்னங்க பேசுறீங்க? என் மனச புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்களே. மாமா 1000 தான் இருந்தாலும் அத்தை உத்தராவை பெத்தவங்களாச்சே. அதான் அவ பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு காட்டிட்டாள. இருக்கலாம் மாமா, எவ்வளவு காலத்துக்கு அப்படியே அவ இருந்துருவா? நீங்க தப்பு பண்ணலன்னு தெரிய வரும்போது உத்தரா ஓடி வந்துட மாட்டாளா? அது வரைக்கும் அந்த நாகவள்ளி என் பொண்ணு உயிரோட வச்சிருப்பாளா? இந்த பாரு, உத்தரா ஒரு துருப்பு சீட்டு. நாகவல்லிக்கு நம்மள பழி வாங்குறதுக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சீட்டு. அவளை பத்திரமா தான் வச்சுக்குவா, ஒன்னும் பண்ண மாட்டா. இல்லங்க, வெறும் வார்த்தையினால என்ன சமாதானப்படுத்த முடியாது. இப்போ அந்த சக்தி மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் என்ன அந்த நாகவல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. அவளும் இல்ல, நான் என்னங்க பண்றது? இப்ப நீ உத்தராவுக்காக ஆடறியா இல்ல சக்திக்காக ஆடறியா? மாமா, சக்தி இருந்திருந்தா அத்தை கண்ட கனவுக்கு பலம் இல்லாம போயிருக்கும். அவளும் இல்லாத நேரத்துல அத்தைக்கு நீங்க ஆறுதல் சொல்லாம இப்படி பேசுறீங்களே மாமா. அத்தை, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். தங்கம், உன் உத்தராவுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன் உத்தராவா? சரி, நம்ம உத்தராவுக்கு ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. உத்ரா, வாங்க வாங்க. என்னது இது? நேத்து குடிச்ச காபி கரை இன்னும் போகவே இல்ல. அப்படியே காபி போட்டு மறுபடியும் எனக்கு குடுக்குற. இந்தா புடி, சுத்தமா விளக்கு. இங்க பாரு, விளக்கிட்டு சும்மா கொண்டு வந்து குடுக்க கூடாது. அதுல சுத்தமா காபி போட்டு எனக்கு கொண்டு வந்து குடுக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அண்ணே. அப்புறம் வா வா,
அதுக்குள்ள போயிடாதீங்க, வா. அம்மா சொல்ல சொன்னாங்க, பரண் மேல இருக்கிற பித்தளை சாமான் எல்லாம் எடுத்து நல்லா புளி போட்டு தேய்ச்சி பளபளன்னு வெள்ளையா வைக்கணுமா, சரியா? அண்ணி, ஏற்கனவே இங்க நிறைய பாத்திரம் இருக்கு. சரி. மாடியில நிறைய துணி இருக்கு துவைக்க. சரி. நான் வேணா நாளைக்கு அந்த பாத்திரத்தை. இந்த மாதிரி சமாதானம் எல்லாம் அம்மா கிட்ட போய் சொல்லிடாத, அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துரும். இங்க பாரு, அம்மா சொல்ற வேலைய மறுபேச்சு சொல்லாம அப்பப்ப செஞ்சு பிடிக்கணும், அப்பதான் பிடிக்கும். என்ன ஜில்லே, ஜில்லே. மாமா, ஏய், உன்னை சமையல் ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்கா இங்க வந்த? இவளுக்கு சமையல் வேலை சொல்லி தரக்காகவா? ஐயோ மாமா, நான் என்ன சொல்லி தர வேண்டியது இருக்கு? அவளுக்கே எல்லா வேலையும் தெரியும். உத்ரா, வாங்க. ஆனா ஒண்ணு, அங்க போயிடுற, வாங்க. இது வா. மாமா வந்தாருல, பேசிட்டு இருக்காருல, அவருக்கு மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்கு போற. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. ஏய், சரி சரி விடு. என்ன புள்ளை போட்டு இப்படி மிரட்டுற? அது வைத்துக்காதா? ஆமா, உத்தராக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கு. நேத்து கூட ஒரு வேட்டி சட்டை தேய்க்க கொடுத்தேன், சும்மா ஒரு சுருக்கு இல்லாம சூப்பரா தேய்ச்சிட்டா. ரோட்ல அயன் வண்டிக்காரன் கூட இப்படி தேய்க்க மாட்டான். நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. உத்தரா, இன்னொரு 4 வேட்டி 4 சட்டை கஞ்சி ஓட்டு வச்சிருக்கு. சும்மா நீ வெறப்பா இருந்து அந்த வெறப்பெல்லாம் போக மறுபடியும் தேய்ச்சி வை. ஏய், நம்ம தியேட்டர்ல ஒரு புது படம் போட்டுருக்கு, வா நம்ம 2 பேரும் ஜோடியா உட்கார்ந்து படம் புது படமா மாமா? என்ன படம்? ஊர்வலம் போவோமா? போங்க மாமா, படத்துக்கு போலாம் வாங்குறீங்க, ஊர்வலம் போலாங்கிறீங்க, எங்க தான் போறோம்? அடி எருமை, படம் பேரே ஊர்வலம் போவோமாடி. அப்படியா? போலாம் போலாம். மாமா, நான் உத்ரா கிட்ட காஃபி கேட்டிருக்கேன், அவ கொடுத்த உடனே குடிச்சிட்டு தெம்பா போலாம். அப்படியா? எனக்கு ஒரு காபி போட சொல்லு. அதுக்கு என்ன மாமா, உத்ரா மாமா சொன்னது கேட்டதுல எனக்கு மாமாக்கு சேர்த்து சூப்பரா 2 காஃபி கொண்டு வா. அவ காபி போடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஹால்ல உட்கார்ந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். போய் ஃபேனை போடு, நீ போட்டு வை, நான் வந்துடுறேன். இவளை என்ன வெறுப்பேத்தினால வீட்டை விட்டு போக மாட்டா போல இருக்கே. வேற ஏதாவது பண்ணணும், பண்ணுவோம். வாங்கக்கா. என்ன வாங்கக்கா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏய், இந்த அவஸ்தையில உனக்கு தேவையா? காரணம் எதுவா இருந்தாலும் அழகுதுறை இறந்து போனது எனக்கும் வேதனை தான். அதுக்காக நீ இங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, வேணா உத்ரா, இனியும் நீ இங்க இருந்தனா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். சொன்னா கேளு. இங்க பாரு, நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ உன் வீட்டுக்கு போயிடுமா? நீங்க என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால என் வீட்டுக்கு போக முடியாது. அழகு துறைய கொண்டு என் அப்பா முகத்தை பார்த்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப இதுக்கு என்னதாமா முடிவு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல முடிவா? நான் கடைசி வரைக்கும் இங்கேதான் இருக்க போறேன். அதுதான் என் முடிவு. இவ சரியான வைராக்கியக்காரியா இருக்கா. இவளை விட்டுதான் பிடிக்கணும். உத்ரா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா, அப்புறம் உன்னோட இஷ்டம். சரி, நான் போய் இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கிறேன். அக்கா வேண்டாம்க்கா, அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிடுறேன். அண்ணி சொன்னதை கேட்டீங்கல்ல, அத்தை என்னதான் அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிருக்காங்க. எத்தனை வேலையதான் நீயே செய்வ, நான் உனக்கு உதவி செய்யறேமா? வேண்டாம்க்கா, நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யறத பார்த்தாங்கன்னா அப்புறம் அத்தை கோச்சுப்பாங்க. அவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறதே கேள்விக்குறியாயிடும். அப்புறம் அழகுதுறையை கொண்டு எங்க அப்பாவை ஜெயில தள்ள முடியாம போயிடும். நான் ஜெயிக்கணும், அதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்க. நீ இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேனா நீ ஜெயிக்கிறத பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்ட. இங்க பாரு, உன் வேலையெல்லாம் நம்ம 2 பேரும் பங்கு போட்டு செய்யலாம். என்ன, வா, நான் சொல்றது கேளு. வா 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 வா, நீ எதுக்கு பயப்படாத, நான் இருக்கேன். வா. பங்காளி பொண்டாட்டிக்கிட்ட நீ எதை பங்கு போட்டுக்க போற சின்ன பொண்ணு? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. வீட்ல இருக்கிற வேலையை தான் அத்தை பங்கு போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஏன் கண்ணு உத்தரா, இந்த வேலையெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்காமா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை.
அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு அவளே சொல்றா. அப்புறம் உனக்கு என்ன? இல்ல தனியா கஷ்டப்படுறாளேன்னு தான் நான் செய்யறேன்னு சொன்னேன். என்னடா இது? அவங்கவுங்க வீட்டு வேலையை அவங்கவுங்க செய்ய போறாங்க. இதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது? அதுவும் இல்லாம இது வாக்கப்பட்டு வந்த வீடு. இந்த வீட்டு வேலையெல்லாம் நம்ம தானே செய்யணும். சரி, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க. பேசாம சோஃபால உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு டிவி பாருங்க. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அத்தை. நாங்க பாத்துக்கிறோம் அத்தை. நீங்க போங்க அத்தை. அத்தை, உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த வேலையெல்லாம் பத்தல. நீங்க இன்னும் எவ்வளவு வேலை வேணாலும் கொடுங்க, நான் அதை கரெக்டா செஞ்சிடுறேன். இங்க வாடா கண்ணு, வாமா. எவ்வளவு பொறுப்பா பேசுற நீ. ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, ஆனா குத்தி கொடுக்கறது மட்டும் சரியா செய்வான். போ போ, நல்ல பொண்ணு கூட கெடுத்துருவா போல. திட்டிகிட்டே இருக்கு. நீ போடா கண்ணு, இப்ப எல்லா வேலையும் வேகமா முடிச்சிட்டு வந்த என்ன செல்லம். அப்பாவி பொண்ணு உத்தரவை பாடா படுத்துறது இல்லாம என்னையே போட்டு வாங்குறியா? இப்ப பாரு நாகவள்ளி, உனக்கு வழக்கம் போல போனை போட்டு எப்படி தாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த தடவை போனை போட்டு யாரு குரல்ல பேசலாம்? அப்படியே பேசிடலாம், என்ன ஆனாலும் பாத்திரலாம். பொதுவா இப்படி குரல் மாத்தி பேசுற வேலையெல்லாம் நம்ம கூடவே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தான் செய்வாங்க. அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி போனை போட்டு எல்லாரையும் திட்டி நாம கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த போலீஸ்காரி ஞாபகத்துக்கு வந்துட்டாளே. வேற ஏதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பிடிக்கலன்னா பிடிக்கலதான். மறுபடியும் குடிச்சு பார்த்தா சாம்பார்ல ருசி வந்துருமா? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி பெருங்காயத்தை தாளிச்சு விட்டுருக்கேன். இப்ப சரியா இருக்கான்னு பாருங்க அத்தை. அது எப்படி சரியா இருக்கும்? எந்த வேலையும் ஆத்மார்த்தமா செய்யணும். வேண்டா வெறுப்பா செஞ்சா எப்படி நல்லா இருக்கும்? அப்போ நான் வேண்டாம் வெறுப்பா சமைக்கிறேன்னு சொல்றீங்களா? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு? உண்மையை சொன்னா உடனே கண்ணுல தண்ணி வந்துருமே. தங்கம், ஒவ்வொரு வீட்ல மருமக வந்துட்டா மாமியார் காரிக்கு வேலையே இருக்காது. இங்க என்னடானா நானே ஒவ்வொன்னையும் பார்த்து செய்யணும். ஏய் சுகந்தி, சுகந்தி, கூப்பிட்ட உடனே வந்துட்டாலும். தங்கம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் காலையிலேயே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க? பின் என்னங்க, சமையல்ல யாராவது புதுசா சொல்லி கொடுத்தா அதை சட்டுன்னு கத்துக்க வேண்டாம்? இப்ப யாரு எதை கத்துக்கலன்னு கோவப்படுற? நம்ம சக்தி இருக்கா இல்லங்க, அவ ஒரு சாம்பார் சொல்லி கொடுத்தா. நம்ம அரைக்கிற மாதிரி மையா அரைக்காம கொஞ்சம் கரகரன்னு அரைச்சு மசாலா சேர்க்கணும். அந்த சாம்பாரை இன்னைக்கு இவ்வளவு வெயின்னு. ஆனா இவ அரைச்சு விட்ட சாம்பாரா? ஏமா அதை வைக்கலையா? வெச்சா, ஆனா மனுஷன் வாயில வைக்க முடியாது, அவ்வளவு கன்றாவியா இருக்கு. மாமா, சக்தி எப்பவுமே சின்ன வெங்காயம் போட்டுதான் சாம்பார் வைப்பா. இன்னைக்கு வீட்டுல சின்ன வெங்காயம் இல்ல, அது ஒண்ணுதான் குறை. மத்தபடி டேஸ்ட்ல பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா அத்தை என்னமோ நல்லாவே இல்லைங்கிறாங்க. தேன்மொழி, இங்க கூட நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். சூப்பரா இருக்க. இதுல என்னமா குறைச்சல? நீங்க தான் மெச்சுக்கணும். எப்ப கூப்பிட்டா எப்படி வந்து நிக்கிற? என்னத்த ஏண்டி, சமையலறையத்தான் தேன்மொழிக்கு குத்தகைக்கு விட்டாச்சு. வீட்டையாவது கொஞ்சம் ஒழுங்கா வச்சுக்க வேண்டாம்? அத்தை, இப்பலாம் நான் தான் ஹவுஸ் கீப்பிங் இங்கிலீஷ்ல பீத்திக்கிட்டா மட்டும் போதாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சக்தி போடுற மாதிரி வாசல்ல பெரிய பூக்கோலம் போடக்கூடாது. அந்த ரூம்ல நேத்து பார்த்த குப்பை இன்னும் அப்படியே இருக்கு. அதை ஏதாவது கொஞ்சம் சுத்தம் பண்ணி நீ ஒழுங்கா வைக்க கூடாது? உன் முகத்தை மட்டும் மினுக்கிட்டா பத்தாது, அப்பப்போ வீட்டையும் மினுக்கிற மாதிரி வச்சுக்கணும், புரியுதா? மாமா, அத்தைக்கு என்னாச்சு? நேத்துல இருந்து இந்த கடி கடிக்கிறாங்க. இந்த கடி கடிக்கிறேனா? ஏண்டி, நான் என்ன நாயா இல்ல நரியா? எனக்கு வர்ற கோவத்துல உன்னை அப்படியே கடிச்சு குதறலாமான்னு இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னென்னச்சு ரங்கசாமி, தங்கத்தோட பிரச்சனை சாம்பாரோ கோலமோ இல்ல, வேற என்ன? சக்தி தான். சக்தியா?
சக்தி என்ன பண்ண, அவ தான் ஊருக்கு போயிருக்காளே. அதுதான்ல பிரச்சனை. முன்னெல்லாம் உத்தரா உத்தரான்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. சக்தி வந்ததுக்கு அப்புறம் சக்தி சக்தின்னு அவ பின்னாலேயே சுத்தினா. இப்ப சக்தியும் இல்ல உத்தராவும் இல்ல. பாவம் இவ என்ன பண்ணுவா? ஓ, சக்தி ஊருக்கு போன வெறுப்பத்தா ஏன் மேல காமிக்கிறீங்களா? சரி விடுமா, நீ போய் உன் வேலையை பாரு போ. அவ வேலை என்ன, மூஞ்சிக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதானே? போ போ. தங்கம் நீ சும்மா இரு. இல்லங்க, என்னால சும்மா இருக்க முடியலங்க. சக்தி போனதுல இருந்து எனக்கு 2 கையும் இல்லாத மாதிரி இருக்குங்க. அத்தை அப்படி ஒத்துக்கங்க. அதை விட்டுட்டு எங்க மேல எரிஞ்சு விழுந்தா உங்க மனசு சரியாயிடுமா? தேன்மொழி, அத்தை திட்டினதை ஒண்ணு பெருசா எடுத்துக்காத. சரி மாமா. தினமும் ராத்திரில தூங்காம உத்தராவை நினைச்சு இவ படுற வேதனை எனக்குள்ள தெரியும். இப்ப சக்தியும் இல்லையா, அதான் என்ன பேசுறது தெரியாம புலம்பிட்டு இருக்கா. நீங்க சொல்லிதான் அத்தையை நான் புரிஞ்சுக்கணுமா மாமா? அத்தைக்கு ஒரு மருந்து என்கிட்ட இருக்கு, தரட்டுமா? என்னடி புதிர் போடுற? சக்தியோட போன் நம்பர் எனக்கு தெரியுமே. தேன்மொழி என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, ஏதாவது அவசரம்னா என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி சக்தி ஒரு போன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்கா. கிச்சன்ல கேலண்டர்ல தான் எழுதி வச்சிருக்கேன். அடி பாவி, இத சொல்றதுக்கு உனக்கு இப்பதான் மனசு வந்துச்சா? எங்க எங்க நீங்க அந்த நம்பரை வாங்கி முதல்ல போன் பண்ணுங்க. உனக்கு 2 நாள் பட்டி போடுறேன், அப்பதான் தெரியும். தேன்மொழி போமா, சீக்கிரம் போய் அந்த நம்பர் எடுத்துட்டு வா. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சக்தி, என்னடா அமைதியா உட்கார்ந்திருக்கே? நிச்சயதார்த்த பொண்ணு மாதிரியா இருக்கே? கலகலப்பா இருமா. இதுக்குதான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கூப்பிடுன்னு சொன்னேன், நீ தான் வேணான்ட்ட. ஏற்கனவே அவங்க வந்துட்டு போன கதையெல்லாம் மறந்து போச்சம்மா. இப்படி பேசினா எப்படிமா? அன்னைக்காவது பொன் பாக்குற நிகழ்ச்சி தான், இன்னைக்கு அப்படியா? நிச்சயதார்த்தம்மா. சாதாரண நிச்சயதார்த்தம் இல்ல, ரகசிய நிச்சயதார்த்தம் சொல்லுங்க. என்னடா இப்படி சொல்ற? அவங்க தடபுடலா நிச்சயதார்த்தம் வச்சு உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் தான் சொன்னாங்க. அப்பதான் உனக்கு மதிப்பு கொடுத்து நீ ஆசைப்பட்டபடியே சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. எதுக்குமா இந்த அவசர நிச்சயதார்த்தம்? நான் என்ன ஓடியா போயிட போறேன்? ஐயோ சத்தமா பேசாதடா, அப்பா காதுல விழுந்தா வருத்தப்படுவாரு. மாப்பிள்ள தம்பியே அப்பாவை பார்த்து அவருடைய திருப்திக்காகவாவது நிச்சயம் பண்ணலான்னு சொல்லும் போது அப்பாவால தட்ட முடியலடா. சக்தி, மாப்பிள்ள உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள தானே? விசேஷம் முடிஞ்சதும் நாளைக்கே மறுபடியும் நீ ஊருக்கு போயிடலான்னு அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு. அப்புறமும் ஏண்டா இப்படி இருக்க? எழுந்துச்சு இந்த புது புடவை கட்டிட்டு கலகலப்பா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. சொல்ல மறந்துட்டேன், அதுல ஸ்ருதின்னு ஒரு வால் இருக்கு. அவ ஒருத்தி போதும் இந்த வீட்டையே 2 ஆக்கிடுவா. அவ வரதுக்குள்ள நீ ரெடி ஆயிடுமா? என் தங்கம் இல்ல, ப்ளீஸ். என் ஃபோன் தாமா. நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு, அந்த போன் நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ, சக்தி போனுங்களா? ஆமாங்க, நான் சக்தியோட அம்மா பேசுறேன். நீங்க? சக்தியோட அம்மா பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் உங்க பொண்ணு வேலை பார்க்குற வீட்டுல இருந்து வெற்றிவேல் அண்ணாச்சி பேசுறேம்மா. கமிஷனர் வெற்றிவேல்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெங்கசாமி சக்தியும் சொல்லியிருப்பாங்களே. ஆமாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தாயி. சக்தி கிட்ட பேசலான்னு தான் போன் பண்ணேன். அண்ணே, உங்க குரலை ஒரு தடவையாவது கேட்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன் அண்ணே. ஹலோ
ஹலோ, வயல்ல இருக்கீங்களா? இப்ப என்னடான்னா உங்ககிட்டயே முதல்ல பேசுறது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் தாயே. சொல்லுங்க. அம்மா, சக்தி மாதிரி ஒரு பொண்ணை பெத்த நீங்க உண்மையிலேயே மகராசி தாமா. என்னம்மா வளர்த்திருக்கீங்க. ஊர் உலகத்துல பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட வந்துதாமா ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு பாடம் கத்துக்கணும். பொறுமை, பணிவுன்னு நல்ல நல்ல குணங்களாகட்டும், சுறுசுறுப்பு, சுத்தம்னு பழகின பழக்கங்களாகட்டும், சக்திக்கு இணை யாருமே இல்லம்மா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுவும் உங்க வாயால. அம்மா, இத நான் ஒப்புக்க சொல்லலம்மா, பெருமையிலையும் பொறாமையிலையும் தான்மா சொல்றேன். அண்ணே